ஏன்னா கர்த்தர் ஒரு மனிதனோட இடைப்பட்டு பேசணும்னு நினைச்சா வேதத்தின் வழியாக பேசுவது தான் ரொம்ப முக்கியமான ஒரு சேனலாக அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். எல்லா ஜனங்களிடத்திலும் வசனத்தின் மூலம் தெளிவாக அவர் பேசுகிறார். வசனத்தின் மூலம் கர்த்தர் பேசினா, கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தையில் எந்த தப்பும் உங்கள் மனசில் வரவே வராது. சிலர் சில அனுபவங்கள் வழியாக கர்த்தர் பேசுவார். அப்படி கர்த்தர் பேசணும்னா நீங்கள் ரொம்ப ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளே வந்தால் தான் கர்த்தர் பேசுவதை விளங்கி கொள்ள முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு சேஃப் என்னன்னு கேட்டால், வசனத்தின் வழியாக கர்த்தர் உங்களோட கூட இடைப்பட்டு பேசணும். வெறும் சத்தத்தில் அவர் பேசணும், கர்த்தர் நேராக வந்து பேசணும் என்பதெல்லாம் வளர்ந்த பிறகு. நீங்கள் ஆரம்பத்திலேயே அதையே எதிர்பார்த்து கர்த்தர் வந்து பேசணும்னு சொன்னால், கர்த்தர் சொல்லுவார், நான் முதல்ல உங்ககிட்ட பேசினேன், இந்த அடிப்படை வார்த்தைகள் உன் கையிலே நான் கொடுத்துருக்கிறேன், அதை நீ வாசி, அதன் வழியாக நான் உனக்கு வேண்டிய வார்த்தைகளை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுவார்.